எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளுங்க. அது ஒன்றும் குறைஞ்சதில்லை. இந்த உலகத்துல எல்லா வேலைக்குமே டிமாண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே பின்னணி இருக்கு, எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க அப்டேட் தான் பண்ணணுமே தவிர அது ஒரு நாளும் பேக் ஃபயர் அப்படின்னா பின்னாடி போறதில்லை. நீங்க இன்னும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னுடைய ஃபீல்டு அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆயிடுச்சு, என்னுடைய ஃபீல்டு வெளியே வந்துச்சு. உலகத்தில் ஆரம்பிக்கப்படுகிற எந்த ஃபீல்டும் கண்டிப்பாக அன்னைக்கு நடந்தது தான் இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு இருக்கிறதா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அப்டேட் ஆயிருக்கு. நீங்க அப்டேட் ஆனா போதுமானது. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாம ஒண்ணுல நின்று ஜெபம் பண்ணி ஐடியா பண்ணி யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கர்த்தரிடத்துல கேளுங்க. இதை நான் எப்படி வளர்த்துறது, இதுல எப்படி அடுத்த ஸ்டெப் நான் போறது, இதுல எப்படி நான் அடுத்ததை. எப்பவுமே நீங்க ஒரே இடத்துக்குள்ள இருக்கிறத விரும்பாதீங்க, ஒரே அனுபவத்துக்குள்ள இருக்கிறத விரும்பாதீங்க. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும்னா சாகிற வரைக்கும் வளர்ந்து தான் ஆகணும். நீங்க வளர வளரதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், வளர வளரதான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசமே உங்களுக்கு வரும். இப்படியே இருந்தா நீங்க ரொம்ப சோர்ந்து போவீங்க. நீங்க வளர்ந்து பாருங்க, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பெருகும், விசுவாசம் உங்களுக்கு பெருகும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் யோசிச்சு ஜோம் பண்ணி இந்த 100 நாளைக்குள்ள ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. தடுமாறுறவங்க எல்லாம் எழுதுங்க. அதுல சின்ன ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய யோசனையும் என்னுடைய முழங்காலும் போதுமானது. ஆமேன். எனக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க வேண்டாம். நீங்க ஜீரோல ஆரம்பிங்க, நீங்க ஜீரோல ஆரம்பிங்க. கர்த்தர் ஜீரோல ஆரம்பிச்ச நிறைய பேரை கர்த்தர் உச்சந்தலைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ஒண்ணும் வேண்டாம். அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஜோம் பண்ணி எழுதி வச்சு அதை பிளான் பண்ணி அதுல என்ன லாபம் வருது, என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதுல ஏற்கனவே செஞ்சவங்க எல்லாம் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க இந்த டெஸ்டினேஷனை அணைகிறதுக்கு என்ன பண்ணுனாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன, யோசிச்சிட்டே இருக்கணும், யோசிச்சிட்டே இருக்கணும், யோசிச்சிட்டே இருக்கணும். சாதிக்கிறவர்கள் 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கவே கூடாது. 6 மணி நேரத்துக்கு மேல ஒரு வாலிப தம்பி நீ தூங்குன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ சாதிக்கவே முடியாது. உன் தூக்க டைம் கண்டிப்பா குறைக்கணும், உன்னுடைய சேட்டிங் டைம் ரொம்ப குறைக்கணும், நீ மற்றவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாம் நீ குறைச்சிடணும். நீ குறைக்கல அப்படின்னு சொன்னா எதுவுமே பண்ண முடியாது.